தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 1,00,000 மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும். சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். டிவிஷன் வாக்கெடுப்பு முறைப்படி நடந்தால் பேரவையின் கதவுகள் அடைக்கப்படும். சட்டப்பேரவை செயலாளர் இந்த டிவிஷன் முறை வாக்கெடுப்பை முன்னின்று நடத்துவார். சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், எடப்பாடி பழனிசாமி டிவிஷன் வாக்கெடுப்பு முறை வேண்டும் என்று கோரியிருக்கிறார். அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன? பூங்குழலி எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூறுகிறார். அப்படி என்றால் சட்டமன்றம் இந்த விவாதம் நடைபெற்ற பிறகு அனைத்து வாயில்களும் மூடப்படும், அவை காவலர்கள் அனைவராலும் சூழப்படும். அதற்கு பிறகு சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் இந்த தேர்தலை நடத்துவார். தேர்தல் அதிகாரியாக முதலில் டிவிஷன் வாரியாக ஒரு டிவிஷனுக்கு இவ்வளவு எம்எல்ஏக்கள் என்று அமர்ந்திருப்பார்கள். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இருப்பவர்கள் எழுந்து நிற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவார்கள். அது குறித்துக் கொள்ளப்படும். அதற்கு பிறகு எதிராக இருப்பவர்கள் யார் என்று கேட்கப்படும். அந்த ஓட்டும் குறித்துக் கொள்ளப்படும். இதே போன்று இந்த 6 டிவிஷனிலும் எண்ணி கணிக்கிறது, அதாவது தலைகளை எண்ணி கணிக்கிறதுக்கு தான் இது எண்ணி கணிக்கும் முறை என்று சொல்வார்கள். தமிழக சட்டமன்றம் 6 டிவிஷன்களாக பிரிக்கப்படும். இதற்கு தான் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருக்கிறார். குரல் வாக்கெடுப்பு வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் 66 பேர் இருக்கிறார்கள். ஓபிஎஸ் உட்பட இந்த தீர்மானத்திற்கு பலரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 66 எம்எல்ஏக்கள் கிடைப்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் பாஜக எம்எல்ஏக்கள் 4 பேரும் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். வெளியில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக புறப்பட்டு விட்டார்கள். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் இன்று சட்டமன்றத்திற்கு வரவில்லை. நடுநிலை தன்மையை வகிப்பதற்காக அவர்கள் பங்கேற்கவில்லை. ஒருவேளை அது ஆதரவாக இருந்தால் அது ஏடிஎம்கேவுடன் அவர்கள் அரசியல் ரீதியாக நட்பாக இருக்கிறார்கள் என்று தெரிந்துவிடும். அல்லது இதுக்கு சபாநாயகருக்கு ஆதரித்தால் திமுகவுடன் அவர்கள் நட்பாக இருக்கிறார்கள் என்ற ஒரு அரசியல் கணக்கும் தெரிந்துவிடும் என்பதால் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். மதிமுகவிற்கென்று சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் இருந்தாலும் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் அவர்கள் டிஎம்கே என்றே கணிக்கப்படுவார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அதே போல சிபிஐ, சிபிஎம் 2 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் 17 எம்எல்ஏக்களும் சபாநாயகருக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று தெரிவித்து விட்டார்கள். எனவே இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு கிட்டத்தட்ட தெரிந்துவிட்டது. 150க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவு சபாநாயகர் அப்பாவுக்கு இருப்பதால் அவர் மீண்டும் சபாநாயகராக தொடருவார். அவர் பதவி விலக தேவையில்லை என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இதன் மூலம் தெரிந்தது என்னவென்றால், அதாவது 66 ஏடிஎம்கே எம்எல்ஏக்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்குள் ஒரு பிரிவு இருந்தாலும் வாக்கெடுக்கும் என்று வரும்போது ஓபிஎஸும் எடப்பாடியும் இணைந்து ஒரு விஷயத்தை அணுகியிருக்கிறார்கள் என்பது ஒரு அரசியல் ரீதியான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். ஏனென்று சொன்னால் ஓபிஎஸ் டிஎம்கேக்கு ஆதரவாக செயல்பட்டால் அவர் திமுகவுடன் ஒற்றுமையாக சென்று விட்டார், திமுகவுடன் அவருக்கு கூட்டு இருக்கிறது என்ற ஒரு விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே அவர் இந்த வாக்கெடுப்பில் அதிமுகவோடு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மனோஜ் பாண்டியன், உசிலம்பட்டி ஐயப்பன், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்களும் இந்த தீர்மானத்திற்கு எதிராக, குறிப்பாக ஆதரவாக, அதாவது எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்க்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 1,00,000 மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும்.